நேர்களே, போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் என்றும், அப்படி இல்லை என்றால் அவர்கள் மீது எஸ்மா சட்டம் பாயும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை தருவதற்காக மதுரை செய்தியாளர் மாரிசாமி இணைந்திருக்கிறார். மாரிசாமி, வணக்கம். சொல்லுங்க. உயர்நீதிமன்றத்தினுடைய கிளை தற்போது வழங்கியிருக்கக்கூடிய இந்த உத்தரவு எதன் அடிப்படையில் ஏதாவது வழக்குகள் வந்ததா, அல்லது நீதிமன்றம் தானாக இந்த வழக்கை எடுத்து இது தொடர்பான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறதா? அது தொடர்பான தகவல் என்ன மாரிசாமி? அதாவது இன்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஒத்தக்கடையைச் சேர்ந்த செந்தில் குமரையா என்பவர் ஒரு மனுவை தாக்கல் செய்தார். அந்த மனு அவசர மனுவாக எடுத்துக்கொண்டு விசாரணை செய்யப்பட்டது. அந்த மனுவில் என்ன கேட்டிருந்தார் என்றால், போக்குவரத்து தொழிலாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டு வருகிறார்கள். 2 தினங்களாக போராட்டம் நடத்தி கொண்டு வருகிறார்கள். இதனால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள். இது பொதுமக்களுடைய அத்தியாவசிய தேவை. இந்த போக்குவரத்து என்பது பொதுமக்களின் அத்தியாவசிய தேவை. தமிழக அரசு பேருந்துகள் அனைத்தும் ஓடாமல் போக்குவரத்து தொழிலாளர்கள் தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இதனால் பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். உடனடியாக அவர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும், இல்லையேல் அவர்கள் மீது எஸ்மா சட்டம் பாய வேண்டும் என அவர் கேட்டிருந்தார். அந்த வழக்கினை இன்று அவசர வழக்காக எடுத்து நீதிபதிகள் முரளிதரன், கார்த்திகேயன் ஆகியோர் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டார்கள். விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு மாலை 4 மணிக்கு மீண்டும் விசாரணை செய்ய இருப்பதாக தெரிவித்தனர். அதே போல் 4 மணிக்கு மேல் மீண்டும் அந்த பெஞ்ச் கூடியவுடன் என்ன கூறினார்கள் என்றால், போக்குவரத்து என்பது பொதுமக்களுக்கு மிகவும் அத்தியாவசியமான தேவை. இந்த தேவையை ஏன் இப்படி புறக்கணிக்கிறார்கள்? அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் வேறு விதமாக போராடி இருக்கலாம். மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் இப்படி போராடி கொண்டிருக்கிறார்கள் என கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் உடனடியாக அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும், இல்லையேல் இதில் எந்தெந்த தொழிற்சங்கங்கள் ஈடுபட்டுள்ளன, இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அனைத்து தொழிற்சங்கங்கள் மீதும் எஸ்மா சட்டம் பாயும் என தங்களது உத்தரவை பிறப்பித்துள்ளனர். மேலும் அந்த உத்தரவில் என்ன கூறியிருக்கிறார்கள் என்றால், நாளை 17/5/2017 மே 17ஆம் தேதி நாளை காலை 10:30 மணிக்கு இந்த செந்தில் குமரையா, ஒத்தக்கடையை சேர்ந்த செந்தில் குமரையா மனு தாக்கல் செய்திருக்கிறார். அதில் எதிர்மனுதாரராக சேர்த்துள்ள மத்திய மாநில அரசுகளின் துறை அதிகாரிகள், சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் அனைவரும் நாளை காலை 10:30 மணிக்கு உடனடியாக நீதிமன்றத்தில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். மாரிசாமி, தமிழக அரசு உடனடியாக தங்களுடைய தரப்பு விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்காங்க அப்படின்னீங்க. போக்குவரத்து தொழிலாளர்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் என்ற உத்தரவையும் பிறப்பித்திருக்காங்க அப்படின்னீங்க. இந்த தொழிற்சங்கங்கள் சார்பாக வேறு ஏதாவது விளக்க மனுவாக தாக்கல் செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறதா? அதற்கு ஏதாவது உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார்களா நீதிபதிகள்? அதாவது இந்த வழக்கு இன்னைக்கு மதியம் தான் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு, அந்த ஒரு பொதுநல வழக்கு இன்றுதான் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த பொதுநல மனுவை அவசர மனுவாக எடுத்துதான் நீதியரசர்கள் விசாரணை நடத்தி இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். இது சம்பந்தமாக நாளை வழக்கு வரும் பட்சத்தில் தொழிற்சங்கங்கள் சார்பாக ஏதாவது மனுக்கள், அதாவது எங்களுடைய கோரிக்கைகள் இந்த அளவில் இருக்கிறது, நாங்கள் இந்த அளவில் போராடி வருகிறோம், இத்தனை முறை போராடி இருக்கிறோம், அதன் பின்புதான் இந்த தொடர் வேலை நிறுத்தத்தை அறிவித்துள்ளோம் என்ற வகையில் அவர்கள் விளக்க மனு தாக்கல் செய்ய வாய்ப்புள்ளது. ஆனால் இவர்கள் கண்டிப்பாக கூறியிருக்கிறார்கள், நாளை உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும். நாளைக்குள் கூட இல்ல, உடனடியாக போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும். இல்லாவிட்டால் அவர்கள் மீது அந்த குறிப்பிட்ட தொழிற்சங்கங்கள், அதாவது வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தொழிற்சங்கங்கள் மீது எஸ்மா சட்டம் பாயும் என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர்.